Taste the Daily. கரண்ட் பில்லு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என் வீட்டுக்கெல்லாம் 5000 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு 14000 ரூபாய் வீட்டில் கரண்ட் சார்ஜ் 14000 ரூபாய் ஆகுது கரண்ட் பில்லு. அப்படின்னா எவ்வளவு உயர்ந்திருக்குது. அது மாதிரி இங்க இருக்கிற மக்கள் நீங்க 1000 ரூபாய் கரண்ட் பில் கட்டியிருந்தீங்களா, 2500 ரூபாய் கரண்ட் பில் கட்டணும். இந்த ஆட்சி தேவையா? அதோட விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட்டுக்கு இயக்கலாம். அதையும் நிறுத்திட்டாங்க. இப்படி மக்கள் மீது சுமை சுமத்துகின்ற அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். அதோட எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், நான் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர். முதலமைச்சருக்கெல்லாம் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்கலே சூப்பர் முதலமைச்சர். கடன் வாங்குறதுல சூப்பர் முதலமைச்சர். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவு கடன் வாங்கி வச்சுட்டார். அதாவது பல ஆட்சி தமிழகத்தில் ஆண்டிருக்குது. 73 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, இப்படின்னு மாறி மாறி 73 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டுக்கிறாங்க. அத்தனை ஆட்சியாளரும் வாங்கிய கடன் 5,18,000 கோடி. ஆனா 2021 இருந்து 2025 வரை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கி இருக்குது. இந்த ஆண்டு 25, 26 1 லட்சம் கோடி கடன் வாங்க இருக்கிறாங்க. அப்படின்னா 5 வருஷம் திமுக ஆட்சி முடிகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வச்சுட்டு போறார். யாரப்பா கட்டுறது? யார் கட்டுறது? 5,38,000 கோடி கடன். பிறக்கின்ற குழந்தை பிறந்தா 1.5 லட்சம் கடன். பிறக்கிற குழந்தைக்கு கடனோட தான் பிறக்குது. அப்படிப்பட்ட ஆட்சி அவளாட்சி தேவையா?